வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் இணைக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் அனைவரும் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவில் இணைவார்கள் என்றும் தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. முழுக்க இனி அதிமுக பிளவுபட்டது, ஒருபோதும் மீண்டும் அதுபோன்ற செயல் தமிழகத்தில் நடைபெறாது என்றும் எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காக அதிமுகவை பிளவுபட்டு அவர் அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியின் நரி தந்திரத்தின் காரணமாகத்தான் அதிமுகவில் இருந்து சில முக்கியமான புள்ளிகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்றும் தற்பொழுது கிழக்கு மாவட்ட செயலாளர் அறிவித்திருப்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அதிகாலையிலேயே செங்கோட்டையன் அவர்களது வீட்டிற்கு சென்ற மாவட்ட செயலாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி இவர்கள் அனைவரும் மீண்டும் அதிமுகவில் இணைவார்கள் என்றும் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. சரி, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தானே அதிமுகவின் தலைமை ஏற்க வேண்டும் என்று வைத்திலிங்கம், புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார்கள். திடீரென்று செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவில் இணைவார்களா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழலாம். அதற்காகத்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டிருக்கிறார். மத்திய அமைச்சராக வேண்டும் என்பது அவரது திட்டமாக மாறியிருக்கிறது. நிச்சயமாக ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வெற்றி வாய்ப்பை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி செய்த அனைத்து யுக்திகளையும் முறியடித்து ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைவது 100% அதிகாரப்பூர்வமான வாய்ப்புகள் இருப்பதாக அப்பகுதியில் உள்ள கருத்து கணிப்பின் முடிவுகள் நம்மால் தெரியப்படுகிறது. மேலும் 3வது முறை பாஜக ஆட்சி அமைந்தால் முக்கியமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு அமைச்சர் பதவி காத்து கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை அவர்களே பிரச்சாரத்தின் பொழுது கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் மத்தியில் இருந்து கொண்டு அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார் என்று ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது நினைத்து விட்டார். இதன் காரணமாகத்தான் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அடுத்தபடியாக செங்கோட்டையன் அவர்கள் தலைமை ஏற்றால் மிக சிறப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணம், 48 ஆண்டுகால அனுபவம், அதிமுகவின் தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் அவரது மனம் புண்படக்கூடாத வகையில் செயல்படக்கூடிய திறமை உள்ளவர் செங்கோட்டையன் அவர்கள். பல முக்கிய பதவிகள் செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல பதவிகள் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ வேண்டுமானாலும் அதிமுகவின் நன்மைக்காக மட்டும்தான் செயல்படக்கூடியவர். இது செய்தால் நமக்கு சாதகமாக இருக்குமா என்று ஒருபோதும் அவர் நினைத்ததே கிடையாது என்று ஓபிஎஸ் அவர்களை பல பேட்டிகளை கூறியுள்ளார். இதனால் எங்களுக்கு தேவை எடப்பாடி அதிமுகவின் பதவியில் இருக்கக்கூடாது என்பதுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது தரப்பின் கடைசி வாதமாக அமைந்திருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியில் செங்கோட்டையன் அவர்கள் அமர்ந்தால் நிச்சயமாக அதிமுகவில் நாங்கள் மீண்டும் இணைவோம் என்றும் தற்பொழுது வாதத்தை முடித்திருக்கிறார் வைத்திலிங்கம் அவர்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.